Daily. Taste the Daily. அண்மைச் செய்தி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மயான கொள்ளை நிகழ்வின் போது விசிக மற்றும் பாமகவினரிடையே வாக்குவாதம் முற்றியுள்ளது. ராமதாஸ் வீட்டின் அருகே விசிகாவினர் வந்தபோது கட்சி கொடியை காண்பித்ததால் பாமகவினர் கோபமடைந்து தற்போது வாக்குவாதம் முற்றியுள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் கலியப்துல்லா. வணக்கம் கலியப்துல்லா, மேலும் விவரம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி சாலையில் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஒவ்வொரு வருடமும் மாசி மதத்தில் மயான கொலை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த வருடமும் மயான கொலை திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தும் விதமாக அம்மனுக்கு காளி வேடம் அணிந்து அங்காளம்மன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக கூறப்பட்டு திண்டிவனம் நகரத்தில் உள்ள முக்கிய வீதி வழியாக சென்று மாயமான குளத்தை இறைத்து அடைந்தனர். இந்த நிலையில் ஊர்வலமாக செல்லும் போது காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்களது இல்லம் நிற்கும் இடத்தில் வழியாக விசிகாவை சேர்ந்த சிலர் செல்லும் போது விசிகா குடி கட்டி வேல் கொண்டு நடனமாடினர். அப்போது அங்கு இருந்த பாமகவினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இரு தரப்பினருக்கும் மோதல் ஏற்படும் சூழல் உருவாகியது. இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் அவர்களிடமிருந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இரு தரப்பினருக்கும் போலீசாருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த விழுப்புரம் காவல் கணிப்பாளர் சரவணன் இரு தரப்பினரை பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு தரப்பினும் மோதலில் ஈடுபட முயன்றதால் போலீசாருக்கும் இரு கட்சியினிடையும் கடும் தள்ளுமுள் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி கலியப்துல்லா. Taste the Daily.